SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டு மக்களுக்கு மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல்கள் நிலையம் விடுத்துள்ள அழைப்பு. தேசபந்துவுக்கு கொலை மிரட்டல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பல்கலைக்கழக அனுமதிக்கான கையேடு இன்று முதல் விநியோகம். பிலிப்பைன்ஸ் பஸ் விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் வசமிருந்து இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் போலீஸ் மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்லி இராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் பதில் போலீஸ் மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது. எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சிநேகபூர்வமான உள்ளூராட்சி சபைக்கு பொருத்தமானவர்களை நாட்டு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல்கள் நிலையம் அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்த நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மதுசாரம் மற்றும் புகைப்பொருள் பாவனைகளானது எமது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் அபிவிருத்திக்கும் பிரதான தடையாக அமைகின்றன. ஒரு நாளைக்கு எமது நாட்டில் மதுசாரம் மற்றும் புகைப்பொருட்களின் பாவனைகளுக்காக 121 கோடி ரூபாய் எனும் பெரும் தொகையை மக்கள் செலவழிக்கின்றனர். சராசரியாக கிராமம் ஒன்றில் மதுசாரம் மற்றும் புகைத்தல் பாவனைகளுக்காக சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது. இதனால் பல குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுகின்றது. இந்நிலைமையானது குறிப்பிட்ட கிராமத்தின் அபிவிருத்திக்கு பிரதான தடையாகவும் அமைகின்றது. சில பிரதேசங்களில் மதுசாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாராளத்தன்மை அதிகமாக காணப்படுகிறது. மேலும் புதிய மதுசாலைகள் உருவாக்குவதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது இடம்பெறுகின்றன. மதுசாரத்தை காரணமாக வைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகள் அதிகமாக இடம்பெறுகின்றன. சமூக மட்டத்தில் ஏற்படுகின்ற சீர்கேடுகளுக்கும் மதுசார பாவனை காரணமாக அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது நாட்டில் பொது இடங்களில் மதுசாரம் மற்றும் புகைப்பொருட்களின் பாவனை தடை செய்யப்பட்டிருந்தாலும் இன்னமும் இவற்றின் பாவனை பொது இடங்களில் இடம்பெறுகின்றன. இதனால் பொதுமக்கள் பல சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். மதுசாரம் மற்றும் சிகரெட் நிறுவனங்களானது எமது நாட்டில் தினமும் சுமார் 55 பேரை அகால மரணமடைய செய்கின்ற நிறுவனங்களாகும். இழக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் ஈடு செய்வதற்காக எமது பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களையும் சிறுவர்களையும் இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான விளம்பரங்களை மேற்கொள்கின்றன. உள்ளூராட்சி சபைகளினூடாக அச்சபைக்கு உட்பட்ட பிரதேசங்கள் கண்காணிக்கப்படுவதோடு அப்பிரதேசங்களில் உள்ள பிரச்சினைகள் வெளிக்கொணர்ந்து அவற்றை குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே இதுபோன்ற பல்வேறு இன்னல்களை பொதுமக்களுக்கு விளைவிக்கும் மதுசாரம், புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களின் பாவனையை கட்டுப்படுத்துவதற்காகவும் பாவனைகளால் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் குறிப்பிட்ட நிறுவனங்களின் பொறியிலிருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் உள்ளூராட்சி சபைகள் மதுசாரம், புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப்பொருள் சார்ந்த பிரச்சினைகளை குறைப்பதற்காக முன்வர வேண்டியமை மிகவும் முக்கியமானதாகும். எமது நாட்டில் பொதுமக்கள் உள்ளூராட்சி சபைகளுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருப்பதுடன் உள்ளூராட்சி சபைகள் இலகுவாக பொதுமக்களை அணுகவும் முடிகிறது. ஆகவே மக்களின் குரலாக தேசிய ரீதியில் மதுசாரம், புகைப்பொருட்கள் மற்றும் ஏனைய போதைப் பொருட்களின் கட்டுப்பாட்டுக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி சபைகளில் இருந்து அழுத்தங்கள் வழங்குவதற்கு முன்வர வேண்டியமை முக்கியமானதாகும். மேலும் குறிப்பிட்ட பிரதேசத்தின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு இயங்கும் உள்ளூராட்சி சபைகள் அப்பிரதேச மக்களுக்கு மதுசாரம், புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வுகளை வழங்குவதற்கும் மதுசாரம் மற்றும் சிகரெட் நிறுவனங்களின் தலையீடுகளை குறிப்பிட்ட உள்ளூராட்சி சபைகளின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்திலிருந்து அகற்றுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் உள்ளூராட்சி சபைகள் முன்வர வேண்டும். ஆகவே இம்முறை எமது பிரதேசத்தை மதுசாரம், புகைப்பொருள் மற்றும் ஏனைய போதைப்பொருள் சார்ந்த பிரச்சினைகளை குறைப்பதற்காக எந்த நபரை தேர்ந்தெடுத்து உள்ளூராட்சி சபைகளுக்கு அனுப்பப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சிநேகபூர்வமான உள்ளூராட்சி சபைக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்வோம். தெரிவு உங்களது கைகளில் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வந்துள்ள கொலை மிரட்டல் தொடர்பில் பூசா சிறைச்சாலையில் உள்ள 2 சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தரவு ஒன்றை பெற்றுள்ளது. அதன்படி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது பதிவில் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் ஹோஹந்திரவில் உள்ள வீட்டுக்கு சென்ற 2 மூத்த காவல்துறை அதிகாரிகள், பாதாள உலக குழு தலைவர்
காஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து அவருக்கு அச்சுறுத்தல்கள் வரக்கூடும் என முன்னர் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் வெளிநாட்டு தலைமறைவாக உள்ள காஞ்சிபாணி இம்ரான் தென்னக்கோனை கொலை செய்ய தனது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2024-2025 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட்ட இந்த கையேடுகள் நாடெங்கிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக அனுமதி விண்ணப்பங்கள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படவிருப்பதுடன் விண்ணப்ப முடிவு திகதி இம்மாதம் 30ஆம் தேதி எனவும் அனுமதிக்கான வழிகாட்டல் கையேடுகள் நாளை முதல் மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகைமை பெற்ற மாணவர்களில் அரச பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இலக்கம் 20 வார்ட் பிளேஸ் கொழும்பு 7 என்னும் முகவரியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் செயலகத்தில் அல்லது நாடெங்கிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடம் கையேட்டு கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்தி நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். தபால் மூலம் அனுமதி கையேட்டை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இலங்கை வங்கி டாரன்டன் கிளையில் 00232327 என்ற கணக்கிலக்கத்துக்கோ அல்லது மக்கள் வங்கி நகர மண்டப கிளையின் 1671101431694007 என்ற கணக்கிலக்கத்துக்கோ விண்ணப்பிக்க கட்டணமாக 1000 ரூபாவை வைப்புலிட்ட சிட்டையுடன் சுயமாக தயாரிக்கப்பட்ட வேண்டுகை கடிதத்துடன் சுய முகவரியிடப்பட்ட தபால் உரையுடன் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் 0112695301 0112695302 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். வடக்கு பிலிப்பைன்ஸின் மிகவும் பரபரப்பான அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஒன்றான டோல்ஹேட்டில் பஸ் ஒன்று பல வாகனங்கள் மீது மோதி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறந்தவர்களில் 4 சிறுவர்களும் அடங்குவதாக பிலிப்பைன்ஸ் போலீசார் கூறியுள்ளனர். விபத்தினை அடுத்து குறித்த பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தூக்க கலக்கத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சுமார் 100 கிலோமீட்டர் ஜுபிக்லார் டார்லக் அதிவேக நெடுஞ்சாலையில் பஸ்கள் பெரும்பாலும் மணிலாவுக்கு சுற்றியுள்ள மாகாணங்களுக்கும் இடையே தொழிலாளர்களை ஏற்றிச் செல்கின்றன. நேற்று குடும்பங்கள் தொழிலாளர் தினத்துக்காக பயணம் செய்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டு மக்களுக்கு மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல்கள் நிலையம் விடுத்துள்ள அழைப்பு. தேசபந்துவுக்கு கொலை மிரட்டல், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பல்கலைக்கழக அனுமதிக்கான கையேடு இன்று முதல் விநியோகம். பிலிப்பைன்ஸ் பஸ் விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு.